மழை தனில் நனைகிறதே. தமிழ் ரசிகர்களுக்கு எனது முதல் வணக்கங்கள். இந்த காணொளிக்குள் செல்வதற்கு முன்பாக ஒரு பாடலை நாங்கள் பார்க்கலாம். தனிமையான இதயமொன்று இனிமை வேண்டி தவிக்குதே. தனிமையான இதயமொன்று இனிமை வேண்டி தவிக்குதே. வறுமையான பகலில் வென்று பெருமையான பகலில் ரெண்டு கிளிகள் கூட துடிக்குதே. தனிமையான இதயமொன்று இனிமை வேண்டி தவிக்குதே. ஆமாம், எதிர்வரும் ஏப்ரல் 30 வெளிவர இருக்கும் இசைக்கு ஏதே எல்லையின் இசை எனும் மழைத்தனில் என்ற இருவட்டில் இடம்பெற்ற பாடலில் ஒன்றுதான் இது. இதே போன்ற பல பாடல்கள், அதாவது 30 பாடல்களை எமது ஈழ கலைஞர்கள் இசையமைத்து வரிகள் அமைத்து பாடியிருக்கின்றார்கள். இந்த இசைத்தட்டில் இவ்வாறு பல பாடல்கள் அற்புதமாக அமைந்திருக்கின்றன. இந்த பாடல் வரிகளை அமைத்திருக்கின்றார் இசையரங்கத்தோடு நீண்ட காலமாக பயணித்த ஈழத்தவர்களுக்கு புகழ் சேர்க்கும் ஒரு கவிஞர். கவிஞர் சேரன் இசையரங்கத்தின் செயற்பாடுகள், இசையரங்கத்தின் இசை பிரவாகம் போன்றன தொடர்பாக என்ன சொல்கின்றார் என்பதை இப்பொழுது பார்க்கலாம். இசையரங்கத்தோடு எனக்கு மிக நீண்ட காலமாக தொடர்பு இருக்கிறது. இசையரங்கம் என்பது ஒரு மிக தேவையான முயற்சி என்பது என்னுடைய கருத்து. ஏன் அது மிக தேவையானது என்று நான் கருதுகிறேன் என்று சொன்னால், ஈழத்தமிழ் மக்கள் தங்களுக்கான தனித்துவங்களையும், பண்பாட்டு தனித்துவம், கலாச்சார தனித்துவம், அரசியல் தனித்துவம், வரலாற்று தனித்துவங்களை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அவற்றில் மிக ஆழமாக ஈடுபட்டு வருகிறார்கள். எங்களுடைய ஈழப்போராட்டம் கூட அத்தகைய ஒரு தேடுதலினுடைய ஒரு உச்சக்கட்ட விளைவுதான். அப்படி இருக்கிற பொழுது அரசியலிலும் வரலாற்றிலும் தனித்துவங்களை நாங்கள் பெருமளவுக்கு பேண முடிகிற எங்களால் பண்பாட்டு தளத்திலும் கலாச்சார தளத்திலும், அதை இன்னும் விரிவாக சொன்னால் இசை, கலை, நாட்டியம், நடனம் போன்றவற்றில் ஒரு உயர்ந்த தனித்துவத்தை தொடர்ச்சியாக வளமாக ஒரு தொழில்துறை அளவில் எங்களால் பேண முடியாமல் இருக்கிறது. இது எங்களுடைய தரப்பில் மிகுந்த பலவீனம் மிகுந்த ஒரு நிலையாகும். அத்தகைய நிலையை மாற்றுவதற்காக எடுக்கின்ற சில முக்கியமான முயற்சிகளில் ஒன்றாகத்தான் நாங்கள் இசையரங்கத்தையும் அவர்கள் தொடர்ச்சியாக நடத்தி வந்த இசைக்கு ஏது இல்லை அந்த இசை நிகழ்வை நாங்கள் பார்க்க வேண்டும். ஈழத்தமிழர்களுக்கான ஒரு தனித்துவமான இசை என்பது என்ன, அவர்களுடைய பாடல்களுடைய அழகு எவ்வளவு அழகாக வெளிவருகிறது போன்ற விடயங்களை கணக்கில் எடுத்து அவற்றை மேலும் வளர்க்கும் முகமாக அது ஒரு மிகப்பெரிய சவால். அந்த சவாலை எதிர்கொண்டு இந்த இசையரங்கம் நிகழ்வு நடந்து வந்திருக்கிறது. அந்த இசையரங்கம் நிகழ்வில் தொடர்ச்சியாக பங்களித்தவன் என்ற முறையில் எனக்கு மிகுந்த பெருமை இருக்கிறது. அது ஒரு தளத்தில் நான் சொல்ல விரும்புவது. இரண்டாவது தளத்தில் தொடர்ச்சியாக இசையரங்கத்தினுடைய நிகழ்ச்சிகளை பார்த்து வந்தவன் என்ற முறையில் ஒவ்வொரு முறை அதை பார்க்கிற பொழுதும் புதிதாக வித்தியாசமாக இதுவரைக்கும் நாங்கள் எழுதாத முறையில் பாடல்களையும் கவிதைகளை பாடலாக்க முயல்கின்ற அந்த சாத்திய பாட்டையும் பற்றி என்னை சிந்திக்கவும் எழுதவும் இசையரங்கம் தூண்டியிருக்கிறது.
காந்தள் வீரர்களில் என் முகத்தாமரை மலருமோ 9 நாளும் ஒரு சிறு முத்தமும் இன்றிரா பொழுதுடன் முடிந்ததோ எந்த நாளுந்தன் சிறு காந்தள் வீரர்களில் என் முகத்தாமரை மலருமோ. கவிஞர் சேரன் இந்த பாடல்களை எழுதும் போது அந்த கருவில் உதித்த எண்ணங்களும் மெட்டுக்களும் இந்த பாடல்களூடாக பிரதிபலித்திருக்கின்றதா என்பதை கவிஞர் சேரனே சொல்கின்றார், பார்க்கலாம். இந்த முறை என்னுடைய 5 பாடல்கள் உங்களுடைய இசைத்தட்டில் இடம்பெற்றிருக்கிறது. இந்த 5 பாடல்களை பற்றியும் பொதுவான ஒரு குறிப்பு எனக்கு சொல்வதற்கு விருப்பமாயிருக்கிறது. அது என்னவென்றால், மிக பெருமளவில் என்னுடைய எல்லா பாடல்களும் பாடல்களாக எழுதிய பிற்பாடுதான் அவை இசையமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் ஒரு வகையில் பாடல்களுக்கும் பாடல்களுடைய கவித்துவத்துக்குமான முக்கியத்துவம் பெருமளவுக்கு பேணப்பட்டிருக்கிறது என்று நான் கருதுகின்றேன். அடுத்ததாக இந்த 5 பாடல்களையும் கேட்பவர்களுக்கு தெரியும், அது அகம் சார்ந்ததாகவும் இருக்கிறது, புறம் சார்ந்ததாகவும் இருக்கிறது. எங்களுடைய பழைய தமிழில் நாங்கள் சொல்வதானால் இந்த பாடல்கள் ஒரு குறுகிய கால பகுதியில் எழுதிய என்று நான் சொல்ல மாட்டேன். ஒரு சில ஆண்டுகளாக எனது மனதின் பல மூலைகளில் அது அப்படியே தொங்கிக் கொண்டிருந்தது. ஒரு சந்தர்ப்பத்தில் அது பாடல்களாக மெல்ல மெல்ல வெளியாக வந்திருக்கிறது. முதலாவது பாடல் எடுத்தீங்கன்னு சொன்னால் அது ஒரு சாதாரணமான ஒரு மொழியில் சொல்லப்போனால் அது ஒரு காதல் பாடல். ஆனால் அது வெறுமனே காதல் பாடல் என்றும் சொல்ல முடியாது. 9 நாளும் ஒரு சிறு முத்தமும் என்ற அந்த பாடல் எழுதுகிற பொழுது நான் என்ன யோசித்தேன், என்னுடைய மனநிலை எப்படி இருந்தது என்று சுருக்கமாக சொல்வதுன்னு சொன்னால், வளமையாக நாங்கள் கேட்கிற இந்த காதல் பாடல்களில் ஆண் ஒரு காதலை அல்லது உறவை முறித்த பிற்பாடு பெண்கள் பாடுறதாக இருக்கின்ற பாடல்கள் மிக மிக அதிக அளவில் இருக்கிறது. இப்போ ஆண்கள் தங்களை ஒரு பெண் கை கழுவி விட்டு போகிறாள் என்பதை அவர்கள் எப்படி எதிர்கொள்கிறார் என்பது ஒரு முக்கியமான ஒரு சவால். ஏனென்று சொன்னால், நாங்கள் வாழ்கின்ற இந்த ஆண்மேலாதிக்க சமூகத்தில் எல்லாவற்றையும் ஆண்களுக்கே முன்னுரிமை கொடுத்து பழக்கப்பட்ட ஒரு சமூகத்தில் இந்த பெண்ணால் தூக்கி வீசப்படுகிற என்பதை அவர்கள் ஒரு தனிப்பட்ட அவமானமாக பார்ப்பது மட்டுமல்ல, அது ஒரு பெரிய ஒரு கோபத்துக்குரிய ஒரு விஷயமாகவும் பார்ப்பது தான் எங்களுடைய கண் முன்னால் காண்கின்றோம். அப்போ அவற்றை பற்றி யோசித்த பிற்பாடு, ஆனால் அந்த மாதிரியான ஒரு கோபமோ இப்போ இழப்புகள் அல்லது தூக்கி வீசப்பட்ட அனுபவங்கள் வந்திருந்தாலும் இத்தகைய ஒரு கோபத்தோடு அந்த விடயங்களை நான் ஒரு காலமும் அணுகியதில்லை. அந்த பின்னணியில் எழுதப்பட்ட பாட்டு தான் எப்படி இந்த 9 நாளும் ஒரு சிறு முத்தமும் எப்படி இந்த இழப்பை அல்லது இந்த தூக்கி வீசப்பட்ட இந்த அனுபவத்தை நாங்கள் எதிர்கொள்கின்றோம் அல்லது புரிந்து கொள்கின்றோம், அதை எப்படி நாங்கள் பாடலுக்கூடாக கவிதைக்கூடாக வெளிப்படுத்துகிறோம் என்பதை பொறுத்து அதனுடைய ஒரு சிறிய பரிமாணம் தான் இந்த பாடல். எப்படி கடந்து போனா
இரவே மூளா நெருப்பே தொடர்கையில் படர்கையில் தீராயிரவே மூளா நெருப்பே தொடர்கையில் படர்கையில் மெல்ல தணிந்தே அணைந்து போவது காதலின் குரலா காணல் மான்தானா காதலின் குரலா காணல் மான்தானா. எப்படி கடந்து போயான என்ற பாடல் உண்மையில் இந்த முதலாவது 9 நாளும் ஒரு சிறு முத்தமும் என்பதனுடைய தொடர்ச்சியாக நீங்கள் பார்க்கலாம். அந்த ஒரு மெல்லிய நுணுக்கமான தொடர்ச்சி அந்த பாட்டில் இருக்குது. எப்படி இந்த சில விஷயங்களை நாங்கள் சும்மா கடந்து போக முடியாது, ஆனால் அதை மிக இலகுவாக கடந்து போக வேண்டி தான் இருக்கிறது. அது சில நேரங்களில் ஆண்களுக்கு எளிதாக இருக்கிறது, சில நேரங்களில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அது எளிதாக இருக்கும். அதில் இருக்கக்கூடிய அந்த இயங்கியலும் அந்த பாலினம் சார்ந்த அந்த முரண்பாடுகளும் மிக ஆழமாக தமிழ் பாடல்களில் வரவில்லை. என்ன சொன்னால் எப்பவும் அது ஒரு பரிமாணமாக தான் வந்திருக்கு. அந்த ஒரு பரிமாணத்தை உடைத்து இதனுடைய பல்வேறு பரிமாணங்களை நுணுக்கமாக கொண்டு வர முடியுமா என்று பார்த்தது தான் அதனுடைய விளைவாகத்தான் இந்த 2 பாடல்களையும் நாங்கள் பார்க்க வேண்டும். வெள்ளி குளிக்கும் மேற்கு கடலுள் சந்திர சூரியர் தூங்க போனார். வெள்ளி குளிக்கும் மேற்கு கடலுள் சந்திர சூரியர் தூங்க போனார். சொல்ல தெரியாத சோகம் எழுந்தது, சோலக காற்றுடன் ஆடி அலைந்தது. சொல்ல தெரியாத சோகம் எழுந்தது, சோலக காற்றுடன் ஆடி அலைந்தது. வெள்ளி குளிக்கும் மேற்கு கடலுள் சந்திர சூரியர் தூங்க போனார். சிறிய வயதிலிருந்தே இந்த கடலும் கடல் சார்ந்த இடத்தோடும் எனக்கு மிகுந்த உள்ளார்ந்த ஒரு ஆத்மார்த்தமான ஈடுபாடு இருந்து வந்திருக்கிறது. ஏனென்றால் நான் என்னுடைய கவிதைகளில் அடிக்கடி பேசுவது போல எங்களுக்கு மலைகள் இருக்கவில்லை, ஆறுகள் இருக்கவில்லை, இருந்தது கடல் தான். அந்த கடலும் கடல் சார்ந்த அந்த அனுபவங்களும் தான் எங்களுடைய கற்பனையை ஆரம்ப காலத்தில் உருவாக்கிவிட்டது. பிறகு நாங்கள் மலைகளுக்கும் ஆறுகளுக்கும் போனது பிற்பாடு. கடலை நாங்கள் சொல்ல வேண்டும், பாலை வழிகளையும் சொல்ல வேண்டும். அந்த வகையில் கடலோர வாழ்க்கை, மீனவர்கள் பற்றிய மிகுந்த ஒரு ஆழ்ந்த ஈடுபாடு எனக்கு தொடர்ச்சியாக இருந்து வந்திருக்கிறது. பிறகு நான் சாட்டர்டே ரிவ்யூ பத்திரிகையில் பணியாற்றுகிற பொழுது இந்த கடல் தடைச்சட்டம் எல்லாம் வந்தது. அந்த நேரங்களில் ஏராளமான மீனவ சமூகங்களோடு நாங்கள் பணியாற்ற வேண்டி வந்தது. பிற்பாடு அடிக்கடி இந்தியாவுக்கு போயிட்டு வந்ததெல்லாம் அவர்களுடைய துணையோடு தான். அந்த அனுபவத்தால் இந்த கடல் தடை சட்டமும் இந்த போராட்டத்தின் விளைவாக மீனவர்களுக்கு ஏற்பட்ட மாபெரும் இழப்பு அவலங்களை பற்றி என்னுடைய அந்த அடிமனதில் இருந்த அந்த உணர்வு தான் அந்த பல பாடல்களாக வெளிப்பட்டிருக்கின்றன. அதில் ஒரு பாடல் தான் இந்த வெள்ளி குளிக்கும் மேற்கு கரையில்.
நடுப்பகலின் அனல் காற்றே வெள்ளி விழுந்துதிராத வயல் காடே வெண்ணுரையே துகிலாகும் கடல் நீரே சொல்ல ஒரு சொல்லில்லையே சூட ஒரு பூவில்லையே மெல்லையனை தாலாட்ட மையலிலே தேன் சேர மின்காற்றை தருவாயா நள்ளிரவு சூரியனே நடுப்பகலின் அனல் காற்றே வெள்ளி விழுந்துதிராத வயல் காடே வெண்ணுரையே துகிலாகும் கடல் நீரே சொல்ல ஒரு சொல்லில்லையே சூட ஒரு பூ இல்லையே. நள்ளிரவு சூரியனே பாடல் பல ஆழமான அர்த்தங்களை தன்னுள் பொதிந்திருக்கிறது. அதை கேட்கிற பொழுது அதனுடைய வரிகளும் சில சொல் பயன்பாடுகளும் எங்களுக்கு தருகிற அனுபவம் எழுப்புகிற அனுபவம் ஒன்றாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் ஆழமாக அந்த கவிதை வரிகளை அந்த பாடல்களை யோசித்தால் அது ஒரு வகையில் பழைய சங்க இலக்கியங்களுக்கு உருவான ஒரு சூழ்நிலைக்கு எங்களை இட்டு செல்வதற்கு பொருத்தமாக இருக்கும். உதாரணமாக மருதம், பொன்னொச்சி என்பது மருத நிலத்துக்குரிய பூ. மருத நிலத்துக்கு எங்களுக்கு மருத நிலத்துக்கு என்று ஒரு உறவு இருக்கிறது, காதல். அது மாதிரி நெய்தல் நிலத்துக்கு ஒரு உறவு இருக்கிறது, அது பிரிதல். அது மாதிரி குறிஞ்சி, முல்லை எல்லாத்துக்கும் ஒவ்வொரு வகையான உறவுகளை இந்த சங்க இலக்கியம், அந்த திணை கோட்பாடு எங்களுக்கு சொல்லுகிறது. அந்த உறவுகளோடு ஒட்டித்தான் இந்த சில வரிகள் வருகின்றன. அப்போ பொன்னொச்சி பூத்திருந்தால் காதலாகும் என்றால் பொன்னொச்சி எந்த திணையில் பூக்கிறது, எந்த நிலத்தில் பூக்கிறது என்று யோசித்தவர்களுக்கு அந்த 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 இணக்கம், அந்த உடன்பாடு, அந்த தொடர்பு உடனடியாக கிடைத்துவிடும். அதுபோல் இந்த நெய்தல் நிலத்தை பற்றி பாடுகிற பொழுது, பிரிதலை பற்றி வருகிற பொழுது அது உடனடியாக எங்களுக்கு தொடர்படுத்தக்கூடியதாக இருக்கணும். அதில் கொஞ்சம் ஒரு வகையான ஒரு ஆழமான உணர்வு இருக்கத்தான் செய்கிறது. இந்த மாதிரியான பாடல்களை திருப்பி கேட்கிறது அல்லது இந்த கவிதை வரிகளை கேட்டு அதை பற்றி யோசிப்பது, அது உண்மையான ரசிகர்கள், பாடலை ரசிப்பவர்கள் செய்ய வேண்டிய ஒரு வேலை தானே அது. கவிஞர் சேரன் எமது போர்க்காலத்தில் பல்வேறு தெருக்கூத்துக்கள், நாடகங்கள், பாடல்களை எழுதிய ஒரு கவிஞர். இவரின் இந்த இருவட்டுகளில் அமைந்த 5 வெவ்வேறு பாடல்களுக்கு 5 கலைஞர்கள் இசையமைத்திருக்கின்றார்கள். இந்த பாடல்களை இசையமைத்த பிற்பாடு நான் கேட்கிற பொழுது 2 யோசனைகள் என்னுடைய மனதில் எழுந்தன. முதலாவது, இத்தகைய பாடல்களை எழுதுகிற பொழுது என்னுடைய மனநிலை எப்படி இருந்தது என்று பார்த்தீங்கன்னால் அதை பற்றி நாங்கள் பேசியிருக்கிறோம். ஆனால் பெருமளவுக்கு கவிஞராகவே அறியப்பட்டிருக்கிறேன், பாடலாசிரியராக அல்ல. என்றால் கவிதை என்பது வேறு, பாடல்கள் என்பது வேறு. கவிஞர் என்பவர் வேறுபட்டவர், பாடலாசிரியர் என்பவர் வேறுபட்டவர். ஆனால் இந்த 2க்கும் இடையில் உறவுகளும் தொடர்புகளும் பிணைப்புகளும் இருக்கலாம். இந்த இசைத்தட்டில் நீங்கள் சேர்த்துக்கொண்டிருக்கிற இந்த 5 பாடல்களும் பாடல்களாகத்தான் எழுதப்பட்டவை. பாடல்களாக நான் அவற்றை எழுதுகிற பொழுது நான் அவற்றுக்குரிய ஒரு தொனிப்பை, ஒரு ஒத்திசைவு, தொனிப்புன்னு சொல்வதை விட அந்த பாடலுக்குரிய ஒரு ஒத்திசைவை நான் எனது மனதுக்குள் கண்டுபிடிக்கிறேன். அதை திருப்பி நீங்கள் சொல்கிற பொழுது அதற்கான ஒரு ஒத்திசைவு வரும். அந்த ஒத்திசைவு வருகிற பொழுது தான் இசையமைப்பாளருக்கு அது பாடலாக போகிறது. ஒத்திசை இல்லாமல் எல்லா எழுதப்பட்ட எல்லா கவிதைகளையும் நாங்கள் பாடலாக்க முடியாது. அதுதான் இந்த பாடலுக்கும் கவிதைக்குமான அந்த வித்தியாசம். அப்போ இந்த 5 பாடல்களையும் நான் எழுதுகிற பொழுதே ஒரு வகையான ஒத்திசையை நான் மனதில் கொண்டிருந்தேன். அடுத்ததாக இதை பாடல்கள் எழுதுகிற பொழுது நானும் ஒரு வகையில் ஒரு சின்ன இசைக்கோவை எப்படி இருக்கும், இந்த பாட்டுக்கு இசையை எப்படி போடலாம்னு நானும் என்னுடைய மனதில் யோசிச்சிருக்கிறேன். என்ன அப்படி யோசிக்காமல் நாங்கள் ஒரு பாடலை எழுத முடியாது. எங்களுக்கும் ஒரு வகையாக பாடி பார்க்க வேண்டிய ஒரு விருப்பம் இருந்து கொண்டே தான் இருக்கும். இந்த பின்னணியில் திருப்பி
இசையமைப்பாளர் இசையமைத்து இந்த பாடல்களை கேட்ட பிற்பாடு என்னுடைய மனதில் இந்த பாடல்களை எழுதுகிற பொழுது இருந்த இசை படிமம், படிமங்களில் பல வகை இருக்குது. இந்த கவிதை படிமம், இசை படிமம், ஓவிய படிமம், நாடக படிமங்கள், ஒவ்வொரு இதுக்கும் இருக்கக்கூடிய இசை படிமங்கள் என்ன. இசைக்கு இருக்கக்கூடிய படிமம் வித்தியாசம். இசை படிமத்தில் நான் ஒரு புலமையாளன் அல்லன். ஆனால் நாங்கள் எழுதுகிற பொழுது ஒரு வகையான ஒரு குறைந்த அளவுக்கு இசை படிமத்தோடு தான் பாடலை எழுத முடியும். அப்படி நான் எழுதின அந்த பாடலை திருப்பி இசையமைப்பாளர் அழகாக இசையமைத்து நான் கேட்கிற பொழுது அது நான் மானசீகமாக என்னுடைய ஆழ்மனத்தில் இருந்த இசைப்படிமத்தோடு ஒத்துப்போகுதா என்று பார்க்கிறது ஒரு வழக்கம். அது எப்படி தெரிய வரும்னு சொன்னால், கேட்குற பொழுது முதல் தரம் அதை அந்த பாட்டை நீங்கள் போட்டு அது முதலாவதாக நான் அதை கேட்க போதே எனக்கு தெரியும், ஓ இந்த இசை நான் என்னுடைய பாட்டுக்கு இணக்கமாக தான் வந்துடுங்க. அந்த வகையில் தான் இந்த 5 பாடல்களையும் எனக்கு மிகுந்த திருப்தியையும் மகிழ்ச்சியையும் அளித்திருக்கின்றன நான் சொல்வேன். கவிஞர் சேரனை பொறுத்தவரையில் அவரது பாடல்கள் மட்டுமல்ல, இந்த இருவட்டில் அமைந்த அத்தனை 30 பாடல்களுமே அவரை பரவசப்படுத்தி இருக்கின்றன. அது உங்களையும் நிச்சயமாக பரவசப்படுத்தும் என்று நாங்கள் நம்புகின்றோம். மக்களிடம் நல்ல வரவேற்பு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு இரண்டு முக்கியமான காரணிகள் எங்களுக்கு இருக்க வேண்டும். ஒன்று, அந்த பாடல்களதும் இசையமைப்பினதும் சிடியினதும் தரம், அது ஒரு உயர்ந்த தரத்தில் இருக்க வேண்டும். இரண்டாவது, அப்படி உயர்ந்த தரத்தில் இருந்தாலும் அது இந்த கோரிக்கையாற்று கிடக்குதுன்னே இங்கே வேரில் பழுத்தவளா என்ற மாதிரி மக்களை சேராமல் இருக்க முடியாது. இந்த ரெண்டாவது இடத்துல தான் எங்களுக்கு ஒரு சிக்கல் வரும். அப்படின்னு சொன்னால், ஈழத்தமிழ் பண்பாட்டு கலை இசைத்துறையில் எங்களுக்கு அது தொழில்துறை இண்டஸ்ட்ரியாக இல்லை. மற்றது இந்த பாடல்களை எடுத்து சீடியாக கொண்டு போய் தமிழ் சினிமா சீடி போகிற மாதிரி விற்கவும் முடியாது. அப்போ அது எங்களுக்கு ஒரு பெரிய சவால். ஆனால் முதலாவது இதில் சொன்ன மாதிரி இந்த பாடல்கள் உயர்ந்த தரத்தில் அற்புதமாக இசையமைக்கப்பட்டிருக்கிறது. அதை இப்பொழுது இருக்கக்கூடிய நவீன இந்த சமூக ஊடகங்கள் வழியாக நாங்கள் மிக பிறந்த அளவுக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதனை பயன்படுத்தி இந்த பாடல்களை நாங்கள் எல்லா வகையான மக்களிடமும் கொண்டு போனோம் என்று சொன்னால் ஒரு மிகுந்த வரவேற்பை நாங்கள் மெல்ல மெல்ல பெற்றுக்கொள்ளலாம் என்பது தான் என்னுடைய எண்ணம். ஏனென்றால் 10 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இப்பொழுது இல்லை. அது நான் தொழில்நுட்பம் சார்ந்து சொல்கின்றேன். இத்தகைய பாடல்களை, இத்தகைய சீடிகளாக கொண்டு போய் எல்லா கடையிலையும் விற்பதை விட அது பொதுவாக இந்த சமூக ஊடகங்களையும் வலைத்தளங்களுக்கூடாகவும் போகிறது தான் இப்பொழுது மிகப்பெரிய அளவில் இந்த தொழில்நுட்பம் சார்ந்து சாத்தியமாயிருக்கிறது. ஆகவே நாங்கள் அந்த வழிகளால் நாங்கள் இதை கொண்டு போனோம்னு சொன்னால் நிச்சயமாக நிறைய பாட்டுகள் மிக பரவலாக போகும் என்று தான் நான் கருதுகிறேன். இசையெனும் மழைத்தனில் இருவட்டு எதிர்வரும் ஏப்ரல் 30ஆம் தேதி மாலை 6:30க்கு சென்டனியல் கல்லூரி கலையரங்கில் நடைபெறவிருக்கின்றது. 30 பாடல்கள் கொண்ட இந்த இருவட்டு $30 மாத்திரமே. எனவே நீங்கள் அனைவருமே இந்த நிகழ்வில் பங்கு கொண்டு இந்த 30 பாடல்கள் கொண்ட இசையெனும் மழைத்தனில் இருவட்டை பெற்றுச் செல்வீர்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம். நன்றி, வணக்கம். இசையினும் மழைதனில் நனைகிறதே.